பண்ண ஒரு படம் பேர் சொல்லுங்க. Black. Black. But this is better than Black. Far better than Black. இது நோட் பண்ணி அந்த ரிவ்யூல கீழ போடு, தயவு செய்து போடு. Support Jyotika. Jyotika அக்காவா? Yeah. Thanks for the intro, Skoma. So today we're reviewing the movie Sukshma Darshini. Sukshma Darshini. Yeah, it means microscope. நல்லாவே தெரியும். ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூல வந்து படத்தை சுத்தி எடுத்திருக்காங்க. Okay. அமேசிங்கா இருந்தது. செம்ம த்ரில், நடுவுல பயம்படுத்துவாங்க. காஞ்சரிங் விட டெரரா இருந்தது படம். இல்ல பேய் படம்லாம் இல்லங்க, தயவு செய்து பாருங்க. It's a nice movie. So there's some nice twists and I think generally everyone can watch it so they can understand and be wary of what is happening. Thrills, some unknown இந்த மாதிரி suspicious people la பாத்தீங்கன்னா be wary. இந்த மாதிரி this movie is a test to your brain. ஆமா, அதனால தான் ஸ்னூப்பை கொண்டு வந்தோம். கங்குவா படம் பார்த்து கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸா போச்சு. ஆனா இந்த படத்துல நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தூங்கி இருக்கேன். அதனால இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஸ்னூப் பேசுவோம். தூங்கிட்டோம். இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்பார்ட்மெண்ட் யாரு? டிஜேபியோட லாஃப். ஏன்னா அது வந்து எனக்கு மட்டும் இல்ல, தியேட்டர்ல இருக்க எல்லாருக்கும் டிஜேபி லாஃப் தான் பிடிச்சிருக்கும். அதை பத்தி ஃபர்தரா விஜி பேசுவோம். நான் டிஜேபி பக்கத்துல உட்காந்துருந்தேன். எப்போ தியேட்டர் ரொம்ப அமைதியா இருக்கும் அப்போ கூட தனியா ஒரு சத்தம் கேட்கும். யாருன்னா நம்ம தலை சூப்பர் சிரிச்சு காட்டுங்களே. நம்ம இருக்கிறது நம்ம எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா? நம்மளோட ஒருத்தர் வந்தாரு, ஆனா தனியா படத்தை பார்த்தாரு. அவர் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவோம். இப்பயே தனியா நின்று இருக்கீங்க. சூப்பர். அமுதன், நீங்க சொல்லுங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்களா இந்த மூவியை? முக்கியமானது டிஜே படம் சிரிப்பு தான். பரவாயில்ல, இந்த படம் எல்லாரும் 4 out of 5 ரேட் பண்ணாங்கன்னா என்னோட சிரிப்புக்காக 5 out of 5 ரேட் பண்ணுங்க. கரெக்டா. சூப்பர். ஏன் 7 கூட போடலாம், 7 8 போடுங்க. எதுக்கு? அடுத்த ஸ்னூப் டேட்டிங் பத்தி பேசுவாரு. அது பாப்ஸ் தான் பேச முடியும். சார், டைரக்டர் வந்து எங்க டைரக்டர், இன் ஹவுஸ் டைரக்டர். A movie will come 5 years from now. நாங்க ரிவ்யூஸ் எடுக்கும்போது இந்த ஒரு படத்தோட ரிவ்யூ எடுப்போம். சார், ப்ளீஸ் டெல் யுவர் ரிவ்யூ அபௌட் திஸ் மூவி. இல்ல, ஐ செகண்ட் வித் ஸ்னூப்ஸ் வியூ. என் பக்கத்துல உட்காந்து இல்ல டிஜேபியோட லாஃப் தான் வந்து இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் அப்படி சொல்ல வந்தேன். ஏய் இல்லடா, because I was relating to our stories, the story that we make up. You know, this was somewhat similar to it. படத்தோட ரிவ்யூ 3 minutes ஆயிடுச்சு. So yeah, I really love the movie. செம ஃபன்னா இருந்துச்சு. ஸோ இவங்க கூட நீங்க வந்து இவனோட அப்பாயின்மெண்ட் கேள்வி இதுக்கு மேல இவங்க கூட படம் பாத்தீங்கன்னா எந்த படமா தான் உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காத படமா இருந்தாலும் இவனால உங்களுக்கு பிடிக்கும். எஸ், இல்ல, movie was amazing. Like you can enjoy this movie. It's thriller. There is comedy, some scary moments. Okay, the sound work is amazing in the movie. So yeah, 5 out of 5. Nazriya was cute. அது மட்டும் நான் ஃபீல் பண்ணலடா படத்துல. Okay. So movie வந்து to quickly sum it in 30 seconds. I think it's not scary, but there are some jump scares. So if people who like the thrill of jump scares, they will enjoy it. There's some humors also in it, and overall it's a nice thrilling story. You won't expect a twist until the end, and they also bring out another concept that's woke, which is good for our people to watch and view. But I won't tell the story. Last time எங்க ரிவ்யூல வந்து நான் எல்லா கதையும் சொல்லிட்டேன், அதுக்கு அப்புறம் மக்கள் போய் பார்த்தாங்க. அதனால இந்த தடவை watch it and then add it to the comments. 25 மக்களா 25 subscribers. அது வேற விஷயம். 140 views வந்தது எங்களுக்கு. Good job Sko. கங்கோன்னு பேர் போட்டனாலே வந்திருக்காதுடா. Hi guys, I think நீங்க ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி சொல்லும்போது என்ன சொல்லிருக்க மாட்டீங்க, அந்த ஒரு பிளாக் ஷீப் தான் சொல்லிருப்பீங்க. பிளாக் ஷீப்னு சொல்றது வந்து எதுக்குன்னா அந்த மாதிரி ஷீப்பே கிடையாது, இவங்களோட யூனிக்கான கேரக்டர். நாட் பிகாஸ் ஆஃப் ரேசம். ப்ளீஸ் நாட் படம் கவி தானே இது. பட் ஐ திங்க் ஆஸ் யூசுவல் மலையாள மூவிஸ் மாதிரியா வெல் ரிட்டன் ஸ்டோரி, ஸ்லோவா கொண்டு போவாங்க. அப்படியே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும் உங்களுக்கு. பட்னா இட்ஸ் ஆல் அபவுட் பில்டிங் த பிளாட், பில்டிங் த கேரக்டர், எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ இங்க ஒரு கேட்டும் கொண்டு வந்தாங்க. கேட்டும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியாது. சோ இப்போ ஸ்கோபா சொன்ன பாயிண்ட்ல இருந்து ஒன்னு ஆட் பண்ணோம்னா, ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோவா போகும். there'll be questions during the first half. இது எப்படி நடந்தது, இந்த சீனை காட்டவே இல்லையே, எப்ப காட்டுவாங்க அப்படி இப்படின்ட்டு.
பட் அது எல்லாமே நல்லா ஸ்டிச் பண்ணி they will match it. அது ஆக்சுவலி ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய illogical டவுட்ஸ் வந்தது. அதெல்லாம் மேட்ச் பண்ணிட்டாங்க. மலையாள மூவி நீங்க வந்து illogical ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிடையாது. யா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் ஹவ் டிபிக்கல் சவுத் இந்தியன் மூவிஸ். அண்ட் தெலுங்கு டைரக்டர்ஸ் ப்ளீஸ் இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி பாருங்க. ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்துல என்ன இருக்கு இல்லன்றத பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க. அது ஒரு உண்மையான ப்ளீ, தாழ்மையா கேட்டுக்கொள்கிறோம் as viewers. தாங்கள் சொன்னதில்ல தியேட்டர் ஆமா தியேட்டர் ஸ்கேம்ஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. டு நோட் ஒரு தடவை ஐமேக்ஸ் போனோம் 2 weeks ago. அந்த படம் வந்து டிலே பண்ணிட்டாங்க 1 hour. ஷோ கேன்சல் பண்ணிட்டு நைட் ஷோ கொடுத்துட்டாங்க. இங்க வந்துட்டு ஒரு 40 minutes டிலே பண்ணிட்டாங்க. கேட்டா வந்து ஆடியோ சிங்க் இல்லன்ட்டு. ஆனா வியூவர்ஸ் வந்து they are not compensating viewers in any way. We are understanding of it. விஜய் பாப்கார்ன் வந்ததா விஜய்? பட் பாப்கார்ன் வந்ததா? Theater owners, if you see this, நாங்களே வாங்குறோம். யாரும் ஃப்ரீயா எல்லாம் கொடுக்கறது இல்ல. Considerate of the viewers who are coming and giving you business. That's all. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க தான் போய் வாங்கிக்கணும். அவங்க ஃப்ரீயா வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கேட்டுக்கோங்க. இவன் எங்க குரூப்ல வரலங்க. இவன் வந்து ஏஜிஎஸ் ஓட வேலை பார்த்துட்டு இருக்கான். அண்ணா இவனுக்கு டபுள் பார்க்கிங். ஓகே, கட்.